ஹாய், திஸ் இஸ் கோகுல். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அருண் பவிக்கு இப்போ 2 பேருமே பேசியிருப்பாங்க. என்னால் வர முடியல ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் பொங்கல் ஃபங்க்ஷனால போயிட்டேன். 16ஆம் தேதி தான் என்னால் வர முடிஞ்சது. அன்னையிலேருந்து தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஆஃபீஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும், போகணும், என்ன சிஸ்டம் வைக்கணும், எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஹலோ பால், நான் இளஸ் நீர்மலை ஃபிலிம் டைரக்டர். ஆல்ரெடி நம்ம படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டீமில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து என்னால் இங்கே வர முடியல. ஸோ இந்த வீக் தான் நான் வந்திருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து ஏசிபல் கிரியேஷன் சார்பாக வந்து நம்ம வெப்சைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். வெப்சைட் மட்டும் இல்லாமல் அதுக்கான போஸ்டர்ஸ், ஆட் போஸ்டர்ஸ், மெட்டா ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வணக்கம் மாப்பிள்ள. ஆஃபீஸ்ல இருந்து வெற்றிகரமா 3வது வாரத்தை அடித்து இருக்கிறோம். 2 வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. 3வது வாரத்துல நாங்க 2 வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. எனக்கு வருஷம் பொங்கல் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு மாதிரி நியூட்ரலா போகும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அயப்பாக்கம் பருத்திப்பட்டியில வந்து நேதாஜி நண்பர்கள் சங்கத்தில் நடத்தின அந்த பொங்கல் கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டோம். எதிர்பார்க்கல. நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணோம் தான் வந்து 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷம் தேடல வந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் வீடியோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு வந்து கேமரா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே சொல்லணும். அப்புறம் எடிட்டிங்ல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டுடியோ அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். அவ்வளோ அருமையா மேக் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் டிவி ப்ரோக்ராம் ஒரு சன் டிவி, கேடிவி, விஜய் டிவிலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மேக்கிங் பண்ணி சூப்பரா விஷுவல் கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செம்மையா போயிருந்தது. வெற்றிகரமாக 3வது வாரம் அப்படின்னு சொல்றதை விட மூச்சு பிடிக்காத வாரம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாரம் வந்து ஒர்க்குன்னு அவ்வளோ ஒர்க் நடந்தது. இது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஆஃபீஸ் இனாகிரேஷன் பிளஸ் பொங்கல் ப்ரோக்ராம். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 2 வாரம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் இந்த வேலை நடந்துருமா, அந்த வேலை நடந்துருமா, அடுத்தடுத்த வேலை வரணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு அந்த மைண்ட்ல நமக்கு ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. பட் இந்த வாரம் செம்ம ஸ்ட்ராங்கா செம்ம பவர்ஃபுல்லா ஒர்க்ஸ் வந்துட்டே இருந்தது. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து இனாகிரேஷன் பத்தி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ஈவெண்ட்ஸும் நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்ஸுக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்கிற மாதிரி இந்த இனாகிரேஷன் நடந்தது. நாங்க வந்து வெறும் ஃபேமிலி சர்க்கிள்ல மட்டும் தான் இன்வைட் பண்ணோம். வீட்டுல ஒரு 4 பேர் அவ்வளவுதான். ஒருத்தர் இப்ப நம்ம நானு கோகுல் விக்கி இருக்காங்கன்னா இவங்களோட 3 பேரோட ஃபேமிலி மட்டும் தான் இன்வைட் பண்ண மாதிரி பிளான் இருக்குது. பட் அன்எக்ஸ்பெக்டா ஒரு 40 பேர் கிட்ட வந்தாங்க. இந்த 40 பேருக்குமே நம்ம பண்ண ஒரு 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 சின்ன ஸ்டெப் தான். ஸ்டார்ட் அப் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப். பட் இது ஒரு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. ஓகே, நம்ம பசங்க இப்படி பண்றாங்க, நம்ம டீம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடைச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டா இருக்கு. அதை தாண்டி அடுத்த சில விஷயங்களா பொங்கல் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வீட்டு சேனலுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் வரைக்கும் நம்ம ஒர்க் ஃப்ளோ போயிட்டு இருக்கு. பட் இந்த இயர்ல ஆஃபீஸ் போட்டுட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் எடிட்டிங், லெவல் ஆஃப் மேக்கிங், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு வந்து காமிக்கிற மாதிரி ஒரு பொங்கல் ப்ரோக்ராம் சூப்பரா கவர் பண்ணி போட்டிருந்தோம். இன்னும் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ரோக்ராம்ல கொடுத்த எஃபர்ட் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நேதாஜி நண்பர்கள் நலசங்கம் அப்படின்னு நம்ம பருத்திப்பட்டு வில்லேஜ்ல இருக்கிற எம்ஜிஆர் நகர் காலனி சார்ந்தவங்க தான் ஃபுல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது போக நம்ம கோஆர்டினேட் பண்ணோம், ஆங்கரிங் பண்ணோம், பிளஸ் ஆர்டிஸ்ட் சண்மதி அவங்க வந்து நம்ம விஜய் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலா எல்லாரோட இன்புட்டும் சேர்ந்து ஒரு பயங்கரமான வந்திருக்கு. இது எப்படி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு லெவல் அப்கிரேடேஷனும் இந்த மாதிரி தான் அப்கிரேடேஷனும் இருந்தது. அதுக்குள்ள இந்த 1 வீக்ல வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. இப்போ நேற்று கூட ஒரு ஆர்டர் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு ஆர்டர் ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு பேபி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிருந்தாங்க வீட்டில். ஸோ அந்த ஸ்பாட்டில் கிளம்பி போயிட்டோம். ஒரு 1:30 தான் கால் பண்ணார். இன்னைக்கு மதியம் ஒரு 1:30 இருக்கும். கால் பண்ணி உடனே 2 o'clock வரணும் அப்படின்னு திருவேற்காடு தான். ஸோ கிளம்பி உடனே போயிட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு ஆன் த ஸ்பாட்லேயே நாங்கள் வந்து சாஃப்ட் காப்பியை உடனே ஏற்றி கொடுத்துட்டு ஸோ வந்துட்டோம். அது ரிலேட்டாக கிளைண்ட் ஒருத்தங்க கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஃபுல்லாக அவங்கள்ட்ட ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக இன்னைக்கு தான் வந்து டெமோ வந்து பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஃபுல்லாக பண்ணது வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு யூஐ டிசைன் அனுப்பி அதில் வந்து ஓரளவு இம்ப்ரெஸ் ஆனாங்க. இன்னைக்கு வந்து ஃபைனலாக ஒரு டெமோ ஃபுல்லாக பார்த்த உடனே ஓவரால் அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு அதுக்கான அமௌண்ட்ல எல்லாமே பே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஒரு 3 to 4 days வந்து ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த டொமைன், ஹோஸ்டிங் சார்ஜஸ் இது எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வரும்போது நம்ம பண்ண அந்த வெப்சைட்டோட டெமோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பால் காசுற ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளா வச்சிருந்தோம். பெருசா நாங்க ட்ரை பண்ணல. சிம்பிளா ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட சர்க்கிள்ல மட்டும் தான் கூப்பிட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்டையும் சொல்லலை, எங்கிட்டையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட்டீங்க. தப்பா எடுத்துக்கிறீங்க. ஐயா, இது வந்து சின்ன ஒரு துவக்கம் தான். இந்த துவக்கத்துக்கு வந்து ஒரு சில பேர் தான் கூட்ட முடிஞ்சுட்டு கண்டிப்பா எங்களோட பெரிய வெற்றியில வந்து உங்களோட பங்களிப்பு இருக்கும். அதுக்கான ஒர்க்கை வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தோம். இந்த பொங்கல் முடிச்சவொடனே பொங்கலுக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்றது, அப்புறம் ஆஃபீஸ் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இங்கே தான் இருந்தது. வீட்டுக்கு பெருசா போக முடியல. ஆனா ஒரு மாதிரி பயங்கர ஒரு வைபா, ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸ்டார்டிங்ல போன 2 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து
எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து வந்து பெருமையா சொல்லியிருந்தேன்ல, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேமராலையும் வந்து நான் கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே கொஞ்சம் இது பண்ணியிருந்தது சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு வாரமா ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். ஸோ அடுத்த கட்டமா பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படி அதுல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட கிளைண்ட்ஸை வந்து என்கேஜ் பண்ற மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாம சின்ன சின்ன லேக் இருக்கு. சில கமிட்மெண்ட்ஸ் கொடுத்த ஒர்க்கும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம டீம்ல வந்து சில பொங்கல் ஹாலிடேஸ்ல வந்து வெளியே இருந்தோம். திரும்ப உள்ள வந்து அதை ரீயூனியன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம சடனா அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் கிடைச்சது. 25th and 26th ஒரு ஈவெண்ட் ஃபில் ஆயிருக்கு. திரும்ப 3 months ஈவெண்ட் ஃபில் ஆயிருக்கு. அது போக புதுசா இருக்கிற கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கோம். இது எல்லாம் தாண்டி சக்சஸிவா சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட அபிஷியல் வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான டொமைன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 weeksல வந்து அதை பப்ளிஷ் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஈவன் எடிட்டிங் டப்பிங் ஸ்டுடியோவும் நம்ம பில்ட் ஆயிட்டு இருக்கு. அது போக இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப ஒரு பிசினஸ் ப்ரொமோஷனுக்கான மார்க்கெட்டிங் டீம் பிளஸ் போஸ்டர் டிசைனிங் பண்ற கிராஃபிக் டிசைனிங் டீம், அடுத்து யூஎக்ஸ் டெவலப் பண்ற வெப்சைட் டீம் நம்ம உள்ள வந்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படின்னு நீங்க இப்போ பேசியிருப்பாரு இளைஞர் வந்து நம்மளோட முக்கியமான வெப் டிசைனர் அண்ட் டெவலப்பர் வந்து அவர் தான். ஸோ அவர் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகி இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட பிசினஸ் ப்ரொமோஷன் வெப்சைட்ஸோ இல்லை அதர் திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக நீங்க வந்து ரீச் பண்ண முடியும். ஆஃபீஸ் ஓப்பன் பண்றப்ப ஃபங்க்ஷன் நிறைய பேர் வரப்ப ரொம்ப பெருமையா இருந்தது. புதுசா என்ன சொல்றாங்க, ஒரு புல் அரிக்கிற மூவ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. வீட்டில் எல்லாரும் வந்தாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் வீட்டுல இருந்து வந்தாங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, கோகுல் மட்டும் ரைட்டா கண் கலங்கிட்டாரு. எங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பா வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. அதை தவிர்த்து ஒண்ணும் இல்லை. அவங்க அம்மா அப்பா வரனாலும் அவங்க 2 அக்காவும் அவங்க மாமாவும் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணோம். கோகுல மாமாவுக்கு தேங்க்ஸ் பண்ணி அவரும். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணவொடனே நிறைய பேர் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர்ஸ் ஃபேமிலி நம்பர்ஸ் மட்டும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் முக்கியமான அவங்க மட்டும் தான் நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். என் சைட்லேருந்து, அரும்போ சைட்லேருந்து, விக்கி ப்ரோ சைட்லேருந்து. ஸோ ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ என் சைட்லேருந்து அக்கா, மாமா, சந்திர ப்ரோ, ஸோ மெயினான ஆளாக இன்னும் 2 பேர் வர வேண்டியது சூழ்நிலை வர முடியல. மெயினாக எங்கள் அப்பா அம்மா வரல. அதுக்கு மேலே ஸ்பெஷலாக ஒரு ஆள் வரணும். ஸோ அவங்களும் வரல. அவங்களாம் கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி, ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்க்ஸ் சொல்றதோ ஃபார்மாலிட்டிஸ்குள்ள வர சில விஷயங்கள் பிடிக்காது. பட் அதை மீறி சொல்லி ஆகுன்ற கட்டாயம். ஏன்னா நான் எதிர்பார்க்க சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என் ஃபேமிலி சர்க்கிள்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ப்ளஸ் விக்கி ப்ரோவா இருக்கட்டும், கோகுல் ப்ரோவா இருக்கட்டும், அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும்தான். 10 வருஷம் பழக்கமோ இல்லை 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்போ பக்கத்து வீடு எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்தது மட்டும் இல்லாமல் பர்சனல் இன்புட் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி இன்புட்டும் வந்து இது ஒரு என்கரேஜ்மெண்ட்ல வருதுன்றப்ப அந்த ட்ரஸ்ட் வேல்யூ வந்து ரொம்ப ஓப்பனா கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். செகண்ட் வந்து என்ன யாரெல்லாம் வந்து இது எதுக்கு உனக்கு இந்த ஃபீல்டு வேணுமான்னு கேட்ட எல்லாருமே இன்னைக்கு வந்து சூப்பரா பண்ணு, நீ பயங்கரமா போயிட்டு இருக்க, கரெக்டா பண்ணு, நீ பண்ண பிளான் பண்ணி பண்ணாலே சூப்பரா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்வே பண்ணாங்க. அவங்க நான் ப்ளேம் பண்ணல. பட் அவங்களோட வே ஆஃப் தாட்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம அப்ரோச் பண்ண இதில் மாற்றிக்கிட்டதுனால நம்மளோட விஷயம் வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்காக. அது இல்லாமல் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க என்னோட சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னோட அடுத்த ஸ்டெப் போகிறதுல தான் அவங்களோட சந்தோஷமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு கைடன்ஸும் கொடுத்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாம் தாண்டி சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த டீம், இப்போ இந்த டீம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ 3 பேர் இருக்கோன்ற பாயிண்ட் தான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இது பேர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிறைய பேர் பின்னாடியுமே ஒரு பிராண்டிங் இருக்கு. இப்போ திடீர்னு வந்து கோகுல் பேசுறாரு, ஜிஜி ஸ்டுடியோஸ்ன்னு சொல்றாரு, விக்கி பேசுறாரு, வீட்டர் பிடியான்னு சொல்றாரு, எழில் வந்து மிஸ்டர் ஐசன்பர்க்னு சொல்றாரு. யாரா நீ மிஸ்டர் கடன்ற அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாருக்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்கு. அதை ஒருங்கிணைக்கிற ஒரு பாயிண்டா தான் இந்த ஃபில்மி பாய்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஃபில்மி பாய்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள எல்லாரும் முழு மனசா இறங்கி ஓகே இதுதான் நம்ம இடம், இந்த இடத்துல நம்மளோட ஒரு பர்ஃபார்மன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சிருமோ, இது கரெக்டாக அவங்க போயிடுவாங்களா, மாற்றி பிரச்சனை வந்துருமோன்னு சொல்ற பயம் அந்த கேமராக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க. சிம்பிளான விஷயம் தான். ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து அரிசி வைக்கிறேன்னா பக்கத்துல வந்து வெங்காயத்தை கழிக்கிறாரு. அரிசி வாங்க வெங்காயத்தை வாங்க போயிட மாட்டாங்க. அரிசி வாங்குவாங்க, வெங்காயத்தினா சோறு வைக்கணும், குழம்பு வைக்கணும், அந்த கான்செப்ட் தான். ஸோ இதுக்கான வே மெத்தடாகவும் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நாங்கள் பண்ண ஒர்க்ஸை பற்றியும் எங்களோட கிளைண்ட்ஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன ஒர்க் பண்றோம், நீ கிளைண்ட் பிடிச்சன்ற, இவங்க அவங்கன்ற, இந்த ஒர்க் அந்த ஒர்க்குன்ற, நீ என்னதான் பண்ண அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் பண்ண
இப்போ லாஸ்டா ஒரு ஆல்பம் சாங் பண்ணோம், அது வந்து 2D அனிமேஷன் பண்ணிருக்கோம். அந்த 2D அனிமேஷன்ல என்ன ஒர்க்கு இவ்வளவு வேலை இருக்குன்றத அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் போறோம், ஈவெண்ட் போனா என்ன நடக்குது அப்படின்றத ஒரு அடுத்த வீடியோ கொடுக்கலாம் ஒரு பிளான் இருக்கு. ஸோ அந்த மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்ல அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி எங்க ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களே இன்வால்மெண்டா இருக்காங்க பட் எங்கேஜிங்கா வர முடியுன்றவங்களுக்குலாம் அந்த வீடியோஸ் மூலம் பூஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போற ஒரு பிளான் இருக்கு. இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்றதை இதுக்கப்புறம் தான் ஃபார்ம் பண்ண போறோம். இதோட அப்கமிங் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். ஸ்டே டியூன்ட், பி கோஆர்டினேட்டர்.